மகா பெரியவரின் அனுபவம். விக்னேஸ்வரரால் தனக்கு ஏற்பட்ட சொந்த அனுபவங்கள் 2ஐ கூறுகின்றார் மகா பெரியவர். அவர் வேலூருக்கு போயிருந்தோம். அங்கு சேன்பாக்கம் என்ற இடத்தில் சக்தி வாய்ந்த கணபதி மூர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு பிள்ளையார். அவர் இரட்டை பிள்ளையார் இல்லை, 11 பிள்ளையார்கள். அதில் இன்னும் விசேஷம் என்னவென்றால் அவை சில்பி அடித்து பண்ணியவை இல்லை. 11ம் சுயம்பு மூர்த்திகள். ஏகதச ருத்ரர்கள் உண்டு. இங்கு ஏகதச விநாயகர்கள் இருக்கிறார்கள். 11ன் அமைப்பும் பிரணவகரமாகவே இருக்கும். நடுவாந்திரத்தில் பூமி மட்டத்தோடு மட்டமாக அந்த மூர்த்திகள் மூடிப்போயிருந்ததாம். தக்கோஜி என்கின்ற மகாராஷ்டிர மந்திரி அந்த வழியில் இரவில் சாரட்டில் போய்க் கொண்டிருந்தாராம். டக்கென்று அச்சு முறிந்து வண்டி நின்று விட்டது. அவர் இறங்கி பார்த்த பொழுது பூமியில் இரத்தக்கரை இருப்பது தெரிந்தது. ஆனால் அங்கு ஆள் யாரையும் காணோம். என்னவென்று புரியாமல் அவர் கலங்கி இரவு முழுவதும் அங்கேயே இருந்தார். விடியட்டும் என்று பிரயாணத்திற்கு விக்னம் வந்ததே என வருத்தப்பட்டு கொண்ட அவர் விக்னே